என் குழந்தைக்கு ஒரு திறமையே இல்லை அப்படி சொல்லி பல பெற்றோர் வருத்தப்படுறத பார்த்துருக்குறோம். உண்மையிலேயே குழந்தைகள் திறன் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்கிறாங்களா அப்படின்னா கிடையாதுங்க. ஆற்றலோடு தான் பிறக்கிறாங்க. ஆனால் நாம தான் அந்த திறமைகளை கண்டுபிடிக்கிறதில்ல, அல்லது அந்த குழந்தைகள் அந்த திறமைகளை வெளிப்படுத்தும் போது செய்யும்போது மனம் விட்டு பாராட்டுறதில்ல, அங்கீகரிக்கிறதில்ல. அதனாலே அந்த குழந்தைகளுக்கு நம்ம மேலே வெறுப்பு வருது, தங்கள் மீது ஒரு தாழ்வு மனம் வருது, என்னால் எதுவும் செய்ய முடியாது. அது படிப்பிலையும் வெளிப்படும், எதிர்கால வேலை எல்லாத்துலேயுமே வெளிப்படாங்க. ஆக இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் குழந்தைகிட்ட இருக்கிற திறமையை இளம் வயதிலே கண்டுபிடிக்கிறதுனால வருகிற நன்மைகள் என்னென்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளையும் தெரிஞ்சுக்குவீங்க. வாங்க வீடியோவை முழுமையாக பார்த்துடலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, குழந்தை புது செயல்களை எடுத்து செய்யும்போது அந்த குழந்தையை கவனிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சு போகும் உங்கள் குழந்தையுடைய படிக்கிற ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது. சில குழந்தைகள் விஷுவல் இன்டெலிஜென்ஸ் உள்ளவங்களா இருப்பாங்க. இந்த குழந்தைகளுக்கு படம் வரைகிறதுக்கு பிடிக்கும், கலர்களை வச்சு புது புது ஆர்ட்டுகள் செய்கிறது பிடிக்கும். அந்த குழந்தைகள் பார்த்து படிக்க விரும்புவாங்கங்க. அந்த குழந்தைகளுக்கு பார்க்கிறத மனதில் பதிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். சில குழந்தைகள் ஆடிட்டரி இன்டெலிஜென்ஸ் உள்ளவங்களா இருப்பாங்கங்க. கேட்கிறத மனதில் பதிச்சு படிக்கிற குழந்தைகள். இந்த குழந்தைகள் நல்லா பேசுவாங்க, பாடுவாங்க. மூணாவது வகை குழந்தைகளை பார்த்தீங்கன்னா கினெஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் உள்ள குழந்தைகள்னு சொல்கிறோம். அதாவது ஒரு செயலை செய்து பார்த்து கற்றுக்கிற குழந்தைகள். அந்த குழந்தைகள் வெறுமனே புத்தகத்தை படித்தா மட்டும் மனதில் பதிகிறதில்ல, அதை செய்து பார்க்கும்போது அதை காலத்துக்கு மறக்காத ஒரு அனுபவமாக அந்த குழந்தைகள் எடுத்துக்குவாங்க. ஆக உங்கள் குழந்தைகள் சில செயல்களை செய்யும்போது எதில் அவங்களது இன்டெலிஜென்ஸ் அதிகமாக வெளிப்படுது? விஷுவலில் வெளிப்படுதா, ஆடிட்டரில் வெளிப்படுதா, கினெஸ்தட்டிக் உடல் இயக்கத்தில் வெளிப்படுதா அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிடலாங்க. அப்படி செய்தீங்கன்னு சொன்னால் உங்கள் குழந்தையுடைய படிப்பை நீங்கள் மேம்படுத்துறதுக்கு வசதியாக இருக்கும். ரெண்டாவது, உங்கள் குழந்தையுடைய தன்னம்பிக்கை மேம்படாங்க. அந்த குழந்தைக்கு மனசுக்கு ஒரு செயலை என்னால் செய்ய முடியுது அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும் போது என்னால் மற்ற செயல்களையும் எடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை அந்த குழந்தை பெற்றுக்குது. அப்புறம் உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்க தொடங்குவாங்கங்க. ஏன்னா குழந்தைகள் நல்லா செய்கிற தெரிஞ்ச செயல்களில் இருந்து நீங்கள் தெரியாத ஒன்றுக்கு அந்த குழந்தையை வழிநடத்தும் போது இதை என்னால் நல்லா செய்ய முடிகிறதுனால கண்டிப்பாக என்னால் படிக்கவும் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை விழுந்துடுறதுனால கண்டிப்பாக நல்லா படிக்கவும் தொடங்குவாங்கங்க. ரொம்ப முக்கியமானது, ஒரு குழந்தையுடைய திறமை அந்த குழந்தையுடைய அடையாளங்க. அந்த குழந்தைக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு செயல். ஒரு குழந்தை ஒரு செயலை எடுத்து செய்யும்போது, ஒரு திறனை வெளிப்படுத்தும் போது அந்த குழந்தைக்கு என்னால் இது செய்ய முடியும். ஆக அருண் அப்படின்னா நல்லா ஓடுவான், மாலா அப்படின்னா நல்லா பாடுவா அப்படிங்கிற ஒரு அடையாளம் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய தன்மதிப்பு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்காங்க. சின்ன வயசுல இருந்தே உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய செயல்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க. ஆனால் எல்லா செயல்களையும் குழந்தை விரும்பி செய்யாது. சில செயல்களை அந்த குழந்தை விரும்பி திரும்ப திரும்ப செய்கிறத பார்ப்பீங்கங்க. அதை நேச்சுரல் டேலண்ட்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தையோடையே சேர்ந்து பிறந்த ஒரு திறன். அது அந்த குழந்தைக்கு இயல்பாக இருக்கிற ஒரு விருப்பம் அல்லது திறமை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். குழந்தை அப்படி ஒரு செயலை செய்யும்போது மனம் விட்டு பாராட்டணும், பரிசு கொடுத்தோம், உற்சாகப்படுத்தணும் அப்படி சொன்னால் அந்த குழந்தைக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது. என்னால் இந்த செயலை சிறப்பாக செய்ய முடியுது, எல்லாரும் பாராட்டுறாங்க, அப்போ என்னால் அடுத்த செயல்களையும் செய்ய முடியும் அப்படி சொல்லி புதிய திறன்களை கற்கிறதுக்கும் அந்த குழந்தை முன் வராங்க. இது லேர்ன்டு ஸ்கில் அப்படி சொல்கிறோம். உங்கள் குழந்தையுடைய திறனை அங்கீகரித்து பாராட்டும் போது உங்கள் குழந்தையை கையாளுறது ரொம்ப சுலபமாயிடுங்க. உங்களுக்கு மட்டுமில்லை, ஆசிரியருக்கும் சுலபமாகும். ஏன்னா குழந்தைக்கு மனதுக்கு பிடிச்ச ஒரு செயலை செய்ய விடும்போது அந்த குழந்தையுடைய கவனம் அதில் போகுது. ஆக நெகட்டிவான செயல்களை செய்கிறது, அடம்பிடிக்கிறது, வீட்டில் கீழ்ப்படியாமல் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிடுங்க. அந்த குழந்தைய சமாளிக்கிறது உங்களுக்கு ஒரு தொல்லையாகவே இருக்காது. அது மட்டுமல்ல, இந்த திறன்களை சின்ன வயதிலேயே அந்த குழந்தைகள் படித்து வந்தாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளது வருங்கால வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு லாங் டேர்மாக அவங்களது படிப்பை, வேலையை நீங்கள் திட்டமிடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு உங்கள் குழந்தைகிட்ட எதை செய்கிறதுக்கான ஆர்வம் அதிகமாக இருக்குது, எதை செய்யும்போது அந்த குழந்தை இயல்பாக திறனாக எடுத்து செய்யுது. ஆக குழந்தையுடைய ஆர்வத்தையும் அந்த திறனையும் கண்டுபிடிக்கிறது ஒரு பெற்றோருடைய முக்கியமான கடமைங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். உங்கள் குழந்தையாகவே முன் வந்து உங்கள்கிட்ட நான் இதுவாக போகிறேன் வருங்காலத்தில் அப்படி சொல்லுதுன்னா அது அந்த குழந்தையுடைய மனதில் கிடக்கிற ஆர்வத்தினுடைய வெளிப்பாடுங்க. அதை நம்ம பல வேளைகள் ஒரு ஆர்வ கோளாறுன்னு நினச்சி கவனிக்காமல் தட்டி விட்டுடுறோம். அப்படி இல்லைங்க. அந்த குழந்தை ஒரு 4 வயசில் ஒரு விருப்பத்தை சொல்லுது, 8 வயசுலேயும் அதை தான் சொல்லுது, ஒரு 12 வயசுலேயும் அதை தான் சொல்லுது. அப்படி சொன்னால் அந்த குழந்தை அந்த துறை மீது ஒரு பேரார்வம் கொண்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. அதுக்கு உதவி செய்யணும். ரெண்டாவது, அந்த குழந்தை ஒரு விடுமுறை நாளில், சனி ஞாயிறு வீட்டில் இருக்கிற நாட்களில்
நீங்க சொல்லாமலே ஒரு செயலை தானா எடுத்து கவனமா உட்கார்ந்து செய்து முடிக்கிறாங்களா அப்படிங்கிறத கவனிங்கங்க. ஒருவேளை படம் வரைகிறதா இருக்கலாம், அல்லது தோட்டத்தில் போய் வேலை செய்கிறதா இருக்கலாம், அல்லது ஒரு காரை பிரித்து அதை திரும்பவும் ஒன்று சேர்க்கிறதா இருக்கலாம். இப்படி எதை அவங்க இயல்பாக தேர்ந்தெடுத்து அதில் நேரத்தை கொடுத்து கவனத்தை கொடுத்து கடைசி வரை செய்து முடிக்கிறாங்க. சில குழந்தைகள் ஒரு செயலை தொடங்குவாங்க, கொஞ்சம் செய்வாங்க, அப்புறம் போட்டுக்கிட்டு அடுத்த செயலுக்கு போயிடுவாங்க. இது அவங்களது ஆர்வம் கிடையாது. எதில் முழுமையாக அவங்க கவனத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதை நீங்கள் கவனிக்கணுங்க. மூணாவது, உங்கள் குழந்தை எந்த செயலை செய்த உடனே பெரும் மகிழ்ச்சி அடையுது. ஒரு படம் வரைஞ்சாங்கன்னு சொன்னால் அதை உங்கள்கிட்ட ஆர்வமாக காமிச்சு, நான் வரைஞ்ச படம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்படி சொல்லி உங்கள்கிட்ட மகிழ்ச்சி அதை காட்டுறாங்க. அப்படி சொன்னால் அந்த குழந்தைக்கு இயல்பாகவே ஆர்வமாக இருக்கிறது அந்த துறைங்க. நாலாவது, உங்கள் குழந்தைக்கு எந்த வகையான வேலைகளை செய்கிறது விருப்பம் அப்படிங்கிறத கற்பனையாகவே சில நேரங்களில் நடித்து காமிக்குது. உங்கள் குழந்தை எப்பவும் ஒரு சாரி எடுத்து சுற்றிக்கிட்டு டீச்சர் போல பாடம் எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படி சொன்னால் அந்த குழந்தைக்கு இயல்பாகவே மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாங்க. சில குழந்தைகள் இராணுவ வீரர்களை போல, சில குழந்தைகள் டாக்டர்ஸை போலலாம் நடித்து காமிப்பாங்க. இது அந்த குழந்தையுடைய கற்பனை மட்டும் இல்லைங்க, அந்த குழந்தையுடைய மனசில் கிடக்கிற ஆர்வத்தினுடைய வெளிப்பாடு. ஆக அதிலிருந்து நீங்கள் கட்ட தொடங்கணும். உனக்கு ஒரு டாக்டர் ஆகணும்னு விருப்பமாக இருக்குதா, அதுக்கு இதெல்லாம் செய்யணும் சரியா அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்வத்தின் மீது நீங்கள் எப்படி படிக்கணும், அதுக்கு என்னென்ன திறன்களை நீ என்ன வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்க முடியுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, எந்த செயலை செய்யும்போது உங்கள் குழந்தை அதிகமான ஆற்றலை வெளிப்படுத்துது, எனர்ஜியை வெளிப்படுத்துது. எங்கே இருந்தால் இந்த சக்தி வரும்னு தெரியாது, ஆற்றல் வரும்னு தெரியாது. ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த ஒரு செயலை செய்யும்போது அவ்வளவு பரவசமாக அவ்வளவு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறான் அப்படி சொன்னால் அது அந்த குழந்தையுடைய மனசில் இருக்கிற பேரார்வத்தின் வெளிப்பாடுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தையுடைய பேச்சுகள், உரையாடல்களில் எந்த துறையை சார்ந்த கேள்விகள் அதிகமாக கேட்குறாங்க, எப்படி ஒரு கலெக்டர் ஆகிறது, கலெக்டருடைய வேலைகள் என்ன அப்படிலாம் உங்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க அப்படி சொன்னால், இன்டர்நெட்டில் அதை பற்றி தேடுறாங்கன்னு சொன்னால் அது அந்த குழந்தையுடைய ஆர்வத்தினுடைய வெளிப்பாடு. அல்லது சின்ன குழந்தைகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் சில துறைகள் சார்ந்த பொருட்களை உங்கள்கிட்ட விளையாட்டு பொருட்களை வாங்கி கேட்பாங்க. ஒரு டெலிஸ்கோப் வாங்கி கொடுமா, அல்லது ஒரு லென்ஸ் வாங்கி கொடுமா, அல்லது ஒரு கார் வாங்கி கொடுமா. இப்படி அந்த குழந்தைகள் கேட்கிற பொருட்களில் இருந்தும் அந்த குழந்தையுடைய ஆர்வம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியுங்க. இப்போ ஆர்வம் மட்டும் இருந்தால் போதாது, அந்த குழந்தைகிட்ட அந்த ஆர்வம் திறமைகளாக வெளிப்படணும். ஆக உங்கள் குழந்தைக்கு அந்த திறமை இருக்குதா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வழக்கமாக பாடங்கள் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் சொல்லுவார், ஒழுங்காக படிக்கணும், நடராத்திரி எழுப்பி கேட்டாலும் இதை நீ அப்படியே சொல்லணும் அப்படி சொல்லுவார். நடராத்திரி எழுப்பி உங்கள் குழந்தைய ஒரு செயலை செய்ய விட்டாலும் அவன் பிசுறு இல்லாமல் ஒரு செயலை செய்கிறான் அப்படி சொன்னான் அவனால் டான்ஸ் ஆட முடியுது. அல்லது திடீர்னு ஒரு மேடை ஏற்றி பாடுற அப்படி சொன்ன உடனே ராகம் தாளம் நல்ல குரல் வளத்தோட அந்த குழந்தையால் பாட முடியுது அப்படி சொன்னால் அதுதான் அந்த குழந்தையுடைய இயல்பான திறன்க. அடுத்ததாக, உங்கள் குழந்தை எதுக்காக இதுவரைக்கும் அதிகமான சான்றிதழ்களை, அதிகமான பதக்கங்களை, அதிகமான கோப்பைகளை வாங்கி இருக்குது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு பாருங்கள். உங்கள் குழந்தையுடைய அடிப்படையான திறமை என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போகுங்க. பல வேளைகளை பெற்றோர் நம்ம செய்கிற தவறு என்னென்னா, குழந்தை ஏதாவது ஒரு திறனுக்காக, ஒரு ஆற்றலுக்காக நிறைய பரிசுகளை வாங்கி குவிச்சு வச்சுருக்கும். அது பாட்டுக்காக இருக்கலாம், ஓவியத்துக்காக இருக்கலாம், விளையாட்டுக்காக இருக்கலாம். அந்த எல்லாத்தையும் புறந்தள்ளிக்கிட்டு இதை படின்னு சொல்லி அந்த குழந்தைய அப்படியே வேற ஒரு திசைக்கு தள்ளுறோம் பாருங்க. அந்த குழந்தையும் உங்களை வெறுக்க தொடங்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த ஷோகேஸில் இருக்கிற அந்த பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் பார்க்கும் போதெல்லாம், அடப்பாவி உன் மகன் இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களெல்லாம் வாங்கி குவிச்சிருக்கிறான், எங்களெல்லாம் இப்போ கலட்டி விட்டுக்கிட்டு உன் மகனை வேற எங்கேயோ கொண்டு போய் சேர்க்குறியே, எங்களை புறக்கணிச்சிட்டே அப்படி சொல்லி அதுகள் சிரிக்கங்க. ஆக உங்கள் குழந்தை வாங்கியிருக்கிற சான்றிதழ்கள் உங்கள் குழந்தையுடைய அடிப்படையான திறமை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர்ற ஒரு அத்தாட்சிங்க. மூணாவதா, உங்கள் குழந்தை எதுக்காக உங்கள்கிட்ட இருந்து அதிகமான பாராட்டுகளை வாங்கியிருக்கிறான், கைத்தட்டலை வாங்கியிருக்கிறான். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் குழந்தையுடைய ஆசிரியர் கூட உங்கள் குழந்தையுடைய எந்த திறனை பற்றி அதிகமாக உங்கள்கிட்ட ஸ்லாகிச்சு பேசுகிறார். நீங்கள் பெற்றோர் மீட்டிங்கு போகும்போது சொல்லுவாங்க, உங்கள் மகன்கிட்ட இப்படி ஒரு திறமை இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஒரு படம் வரைஞ்சிருந்தாரு, நாங்கள் ஒரு காம்படிஷனுக்கு அனுப்பி வச்சுருந்தோம், ஸ்டேட் லெவலில் எங்கள் ஸ்கூலுக்கு ப்ரைஸ் வாங்கி தந்துருக்குறாருங்க அப்படி சொல்லி அவங்க பெருமையாக பேசினாங்கன்னு சொன்னால் அது ஊர்ஜிதமாகுதுங்க. உங்கள் குழந்தைக்கு படம் வரைகிறதுல நல்ல ஒரு திறன் இருக்குது, அவருக்கு அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்லும் கிரியேட்டிவிட்டியும் கற்பனை திறனும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறீங்க. நாலாவதை பார்த்தீங்கன்னா, எந்த செயலை உங்கள் குழந்தை வீட்டில் தனது சகோதரர்களுக்கோ உங்களுக்கோ கற்று தர்றதுக்கு முன் வர்றான் அப்படிங்கிறத பார்க்கணுங்க.
ஒரு மாஸ்டர் தான் கற்றுக் கொடுப்பாரு, அப்படிதானே? ஆக அந்த குழந்தைக்கு இயல்பா திறமையா அதை செய்ய வருது. நீங்க உங்க குழந்தைகிட்ட இருந்து செஸ் விளையாட கத்துக்கிறீங்க அப்படி சொன்னா எவ்வளவு கான்ஃபிடென்ட் இருந்தா கற்றுக் கொடுக்கும். சில லீவு நாளில் சமையல் அறையில போய் ஏதாவது புதுமையா சமைச்சு எடுத்துட்டு வருவான் பாருங்க, அது என்னன்னே உங்களுக்கு தெரியாது, அவ்வளவு சுவையா இருக்கும், அவ்வளவு புதுமையாக அதை செய்திருப்பான். நீங்களே கேட்பீங்க, எப்படா செய்த எனக்கு கற்றுக் கொடுறா அப்படி சொல்லுவீங்க. அவ்வளவு நுணுக்கமாக சொல்லி கொடுப்பாங்க. உங்கள் குழந்தைய கூர்மையாக கவனிக்கும் போது உங்கள் குழந்தைகிட்ட என்ன திறன்கள் வெளிப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பீங்க. சில குழந்தைகள்கிட்ட ஃபைன் மோட்டார் ஸ்கில் வெளிப்படும். ஃபைன் மோட்டார் ஸ்கில்னா விரல்களையும் இந்த கையையும் வச்சு செய்கிற எல்லா செயல்களும், படம் வரைகிறது, எழுதுறது, சின்ன சின்ன நுணுக்கமான கலை வேலைகளை செய்கிறது ஃபைன் மோட்டார் ஸ்கில்லுங்க. ஓடுறது, குதிக்கிறது, தொங்குறது, தாண்டுறது, இது எல்லாமே கிராஸ் மோட்டார் ஸ்கில்லுங்க. உங்கள் குழந்தை துருதுருப்பாக ஓடுது, விளையாடுது அப்படி சொன்னால் அந்த குழந்தைய கவனிங்க. சில குழந்தைகள்கிட்ட சென்சரி ஸ்கில் அதிகமாக இருக்கும். கண்ணு, காது, நுகர்றது, இதெல்லாம் நுணுக்கமாக செய்கிறது. ஒரு ஆய்வு மனப்பான்மை அப்போ உங்கள் குழந்தைகிட்ட இயல்பாகவே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். சில குழந்தைகள்கிட்ட சாஃப்ட் ஸ்கில் அதிகமாக இருக்கும். நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க, நல்லா அடுத்தவங்கள்ட்ட பேச முடியும். அந்த குழந்தைகளால் ஒரு ப்ராப்ளத்தை பேசி தீர்க்க முடியும். அந்த குழந்தைகளால் மற்றவங்களது மனதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற பதில்களை சொல்ல முடியும், கேள்விகளை கேட்க முடியும், அடுத்தவங்களை சமாதானப்படுத்த முடியும் பேசி. இந்த மாதிரிப்பட்ட ஸ்கில் சாஃப்ட் ஸ்கில். உங்கள் குழந்தைய நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா இதை கண்டுபிடிப்பீங்க. இப்போ உங்கள் குழந்தையுடைய அந்த பேரார்வத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுபோல் உங்கள் குழந்தைக்கு என்னென்ன செயல்களை செய்கிறதுக்கான திறன்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னால் இந்த ரெண்டையும் பொருத்தி பார்க்கணுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு நிறைய சாப்பிட்றதுக்கு, புதுமையாக சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்குது அப்படி சொன்னால் அது ஆர்வம்னு சொல்கிறோம். ஆனால் அதோடு நிறுத்துறதில்ல. அவன் சாப்பிட்டுக்கிட்டு, அம்மா இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக பண்ணணுமா, இது கொஞ்சம் எரிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட கிக்காக இருக்கும், இந்த மாதிரி சில ஒப்பீனியன் சொல்ல தொடங்குறா, சில சேஞ்சஸ், கரெக்ஷன்ஸ் சொல்ல தொடங்குறா அப்படி சொன்னால் அவனுக்கு உண்மையிலே அதில் ஒரு திறன் இருக்குதுன்னு அர்த்தங்க. ஆக இது ஆர்வம். சாப்பிட்றதுல, சாப்பாடை குறித்து சிந்திக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்குது. ஆர்வத்தோடைய நேரத்தில் அதில் நிறைய திறனையும் வெளிப்படுத்துகிறான். அவனால் சமைக்க முடியுது, சாப்பிட்ற பொருள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத திறனாய்வு செய்ய முடியுது அப்படி சொன்னால் அவனுடைய ஆர்வமும் திறமையும் பொருந்தி போகுதுங்க. இது உங்கள் குழந்தையுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ற ஒரு ஆற்றலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. சில குழந்தைகள் கிரிக்கெட் பற்றி ஆர்வமாக பேசுவாங்க, கிரிக்கெட்டை அடிக்கடி பார்ப்பாங்க, செய்திகள் அதை பற்றியே கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பல வருடமாக விளையாடிக்கிட்டு இருக்கிறான், அவனால் சரியாக ஸ்கோர் பண்ண முடியலை. போனால் ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆகிட்டு வர்றான், கேட்சை கோட்டை விட்டுறான் அப்படி சொன்னால் அவனுக்கு ஆர்வம் இருக்குது, ஆனால் திறன் இல்லை. உங்கள் குழந்தை ஆர்வமாக திரைப்படங்களை பார்க்குது, தேடி தேடி அந்த திரைப்படங்களை பற்றிய தகவல்களை சேகரிக்குது, அது ஆர்வம். அதோடைய நிறுத்தலை, அந்த திரைப்படத்தை திறனாய்வு செய்யவும் தொடங்குறான். இந்த கதை இப்படி போயிருந்தா நல்லா இருக்குமா அப்படி உங்கள்கிட்ட சொல்கிறானி வைங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்தது, அந்த நடிகையுடைய டப்பிங் ஆர்டிஸ்ட் சரியில்லை, சரி அந்த எமோஷனை கொண்டு வரல, இந்த மாதிரிலாம் நுணுக்கமாக அந்த திரைப்படத்தை பற்றி பேச தொடங்குறான் அப்படி சொன்னால், அது மட்டும் இல்லை, விடுமுறை நாட்கள் அவன் இருக்கிற சின்ன செல்ஃபோனை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன குறும்படங்களை எடுக்க ஆரம்பிக்கிறான், சின்ன சின்ன கதைகளை எழுத ஆரம்பிக்கிறான் அப்படி சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்துடலாம், கலைத்துறையில் அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படி சொல்லி. பல பெற்றோர் கோட்டை விடுறது இந்த இடத்துல தாங்க. குழந்தைக்கு இயல்பாக இருக்கிற ஆர்வத்தை கண்டுபிடிக்கிறது, அந்த குழந்தைகிட்ட இயல்பாக வெளிப்படுற திறமையை கண்டுபிடிக்கிறது, ரெண்டையும் பொருத்தி பார்த்து ஒரு தீர்மானத்துக்கு குழந்தைய சின்ன வயசுல இருந்தே அந்த துறை சார்ந்த பயிற்சிகளை ஈடுபடுத்தாமல் விட்டுக்கிட்டு, என் குழந்தைக்கு திறமையே இல்லை, என் குழந்தை ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான், ஒன்றையும் பரிசு வாங்க மாட்டேங்கிறான் அப்படி சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமே இல்லைங்க. எல்லா குழந்தைகளும் திறனோடு பிறக்கிற குழந்தைகள். ஆனால் நம்ம செய்கிற தவறு என்னென்னா, அந்த குழந்தைய போல என் குழந்தை செய்ய மாட்டேங்கிறான், அல்லது நான் விரும்புகிற ஒரு துறையில் என் குழந்தை பரிசு வாங்க மாட்டேங்கிறான் அப்படி சொல்லி நம்ம விருப்பத்தையும் அடுத்த குழந்தைகளது திறமைகளையும் நம்ம குழந்தைகள் மீது திணிக்க பார்க்கும்போது தான் நம்ம குழந்தைகிட்ட இயல்பா, ஆற்றலா, இயற்கையா இருக்கிற அந்த திறமைகளை புறந்தள்ளிக்கிட்டு வராத தெரியாத ஒரு செயலை கொண்டு திணிச்சு அந்த குழந்தையுடைய மனசை உடைச்சி படிப்பு மேலேயும் மேற்கொண்டு எதுவும் எடுத்து செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனதையும் கொடுத்து நம்ம குழந்தையுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடுறாங்க. உங்கள் குழந்தைகிட்ட சின்ன வயசில் நீங்கள் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க, நீ வருங்காலத்தில் என்னதாக விரும்புகிற அப்படி சொல்லி கேட்பீங்க. அந்த விருப்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. அந்த விருப்பத்தை தான் பல வேளைகளில் நம்ம கேட்குறோமே தவிர அதை தொடர்ந்து மேம்படுத்துறதுக்கு அந்த குழந்தைக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறோம். அந்த விருப்பத்தை பல வேளைகளில் அங்கீகரிக்க மாட்டேங்கிறோம். ஒரு பதவியில் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும்போது தான் அதுக்கு தேவையாக இருக்கிற அந்த படிப்பை அந்த குழந்தை முன் செய்யுங்க.
இந்த திறன்களை எல்லாம் புறந்தள்ளிக்கிட்டு அந்த குழந்தையுடைய ஆர்வத்தை புறந்தள்ளிக்கிட்டு படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு எதுக்கு படிக்கணும்னே தெரிய மாட்டேங்குது. ஆக அந்த குழந்தையுடைய ஆர்வத்தை அடிக்கடி கேட்டு அந்த குழந்தைய உற்சாகப்படுத்துறது அவசியங்க. உங்கள் குழந்தை ஒவ்வொரு நாளும் உங்கள் கண் முன்னால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, ஏற்றுக்குவீங்க, கண்டுபிடிப்பீங்க அப்படி சொல்லி தனது வார்த்தையினாலும் தனது செயல்களாலும் பல திறமைகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குதுங்க. நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், அதை அங்கீகரிக்கணும், பாராட்டணும், உற்சாகப்படுத்தணும். மேற்கொண்டு அந்த பயிற்சிகளில் வளர்கிறதுக்கு குழந்தைக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி செய்தீங்கன்னு சொன்னால் குழந்தை காலத்துக்கும் நன்றியுள்ள ஒரு குழந்தை அவங்களுக்கு இருக்குங்க. ஒரு பெற்றோராக உங்கள் குழந்தையுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிற மிகப்பெரிய ஆசீர்வாதமான செயலாக அந்த செயல் அமையுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.